ஏய் யாரா நீ? கேண்டீன்ல கடன் வச்சிருக்க, பொண்ணுங்க நகையெல்லாம் வாங்கி அடகு வச்சிருக்க. பயங்கரமான ஆளா இருக்கியே. நீ செலவு பண்றதுக்கு அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்னு சொல்லிருக்க. எப்படிதான் மனசு வந்துச்சோ? மீனாட்சி, அவர் சொன்னதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காத. அவர் சும்மா காமெடிக்கு பேசினாரு. ரீசன் சரியா சொன்னதானே நம்புவாங்க. சென்டிமெண்ட்டுக்கு எப்பவுமே தனி பவர் இருக்குல்ல. நீ சாதாரணமான ஆளே இல்ல. உன் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து பார்த்தா பெரிய களவாணி பயலா இருப்ப போலயே. களவாணியா? யார், நானா? ஆமா, நீதான். சாதாரண களவாணி பையன் இல்ல, வினோதமான பெரிய கொள்ளக்காரன்டா நீ. கொள்ளக்காரன்னு முடிவே பண்ணிட்டியா? சரி, இதுல எங்க இருந்து வினோதமான கொள்ளக்காரன் வந்தது? ஆ, குறி வச்சு பொண்ணுங்களா பார்த்து ஏமாத்திருக்கல, அதான். பொண்ணுங்க பாவம் ஒன்னு சும்மா விடாதுடா. என்னத பண்றது? பசங்க யாரும் கம்பளு மூக்குத்தி போடுறது இல்லல்ல. அது மட்டும் இல்ல, சென்டிமெண்ட்டுக்கு பசங்க மசிய மாட்டாங்க. பொண்ணுங்க தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஓ, இந்த ஐடியா வச்சுதான் எல்லா பொண்ணுங்க கிட்ட இருந்து நகையை வாங்கி ஏமாத்திருக்க. என்ன தாலியை கட்டி ஏமாத்திருக்கல? அதுவும் இதுவும் ஒண்ணா? யாரு, திருட்டெல்லாம் இல்ல. யாருகிட்ட இருக்கோ அவங்க கிட்ட தானே கேட்க முடியும். இல்லாதவங்கள்ட்ட கேட்டா அவங்க எப்படி கொடுப்பாங்க? ரொம்ப தெளிவா தான் பிளான் பண்ணி செஞ்சிருக்க. யாரு, தெளிவு இல்லாம பண்ணாதான் தப்பு, தெளிவா பண்ணா புத்திசாலித்தனம். சரி, அந்த காசெல்லாம் வாங்கி என்ன பண்ண? அது நம்ம மாட்டுத்தாவணி பக்கம் ஒரு 20 ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டு சும்மா ஒரு பெரிய ஷாப்பிங் மால் கட்டோம்ல. பின்ன பணத்தை வாங்கி என்ன பண்ணுவாங்க? சும்மா ஜாலியா செலவு பண்ண வேண்டியதுதான். ஏண்டா இத இவ்ளோ பெருமையா சொல்லிட்டு இருக்க? ஒருத்தவங்களை ஏமாத்தி பணத்தை வாங்குனது உனக்கு அசிங்கமா தெரியல? இதுல என்ன அசிங்கம் இருக்கு? தேவைப்படுறப்ப குடுக்குறாங்க. திருப்பி கேட்டப்போ நீ கொடுக்கலையே. அதான் காசெல்லாம் திருப்பி வாங்கிட்டாங்கல்ல. நீ கொடுக்கல, உன் ஹெச்ஓடி தான் கொடுத்திருக்காரு. யார் கொடுத்தா என்ன? பணம் சரியான ஆளுக்கு போய் சேர்ந்துச்சுல்ல, அதுதான் முக்கியம். உன் தப்புக்கு மத்தவங்க பணம் கொடுக்கறது உனக்கு சரின்னு தோணுதா? யாரு? அப்ப நான் ஸ்டூடெண்ட், அவர் ஹெச்ஓடி. ஸ்டூடெண்ட் ப்ராப்ளமை சால்வ் பண்ண தானே ஹெச்ஓடி இருக்காங்க. அடிச்சி வாய் மூடு. பண்றது தப்பு, இதுல தத்துவம் வேற. ஒரு ஃபிளாஷ்பேக் கேட்டதுக்கே கொலை நடுங்கி போயிடுச்சு. இன்னும் என்னெல்லாம் இருக்கோ. இன்னைக்கு ஃபிளாஷ்பேக் போட்டா ஓவர். போலாமா? முதல்ல போய் வண்டி எடுப்போம். சரி, உத்தரவு மகாராணி. அப்பாடா, இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் போலயே. நான் வேற இந்த செயின் மட்டும் தான் போட்டிருக்கேன்.